22 தீர்த்த கிணறுகள்ல புனித நீராடி ராமநாத சுவாமிய வழிபட்டிருக்காரு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். உடல் முழுக்க தீர்த்தம் கொட்டி நனைந்து நெற்றியில திருநீர் பூசி ராமநாத சுவாமிய பக்தியோடு வணங்கியிருந்திருக்காரு. கூலி படம் ரிலீஸ் ஆக போறத ஒட்டி படம் சிறப்பா வர்றதுக்காக சாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காரு. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. அதனால இப்பவே பயங்கர பரபரப்பா தமிழ் சினிமாக்கள்ல மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழல தான் படத்தினுடைய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ராமநாத சுவாமி கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் மேற்கொண்டிருந்திருக்காரு. தீர்த்த கடல்ல அந்த தீர்த்தத்தை எடுத்து தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா 22 தீர்த்த கிணறுகள்லையும் போயிட்டு புனித நீர் ஆடி இருந்திருக்காரு. ஈரத்தோட தண்ணீர் சொட்ட சொட்ட ராமநாத சுவாமிய போயிட்டு வணங்கி இருந்திருக்காரு. அப்போ அங்கிருந்த அர்ச்சகர்கள் அவருக்கு விபூதி பூசி விட்டு கூலி படம் வெற்றி அடையணும் அப்படின்ற எண்ணத்தோட இந்த மாதிரி அவரு சாமி தரிசனம் மேற்கொண்டதா கூறப்படுது. பொதுவா படம் ரிலீஸ் அப்போ இவர் இந்த மாதிரியான சாமி தரிசனம் மேற்கொள்றது வழக்கம். அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா ராமநாத சுவாமி கோயிலுக்கு போயிட்டு ரொம்பவே பக்தி பரவசத்தோட அதுவும் புது கெட்டப்ல லோகேஷ் கனகராஜா இவரு அப்படின்னு நம்மெல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு கெட்டப்ல வந்துதான் சாமி தரிசனம் மேற்கொண்டிருந்திருக்காரு. இவர் என்னங்க இப்படி அடிக்கடி கெட்டப் மாத்துறாரு அப்படின்னு இதை பார்த்த பல பேரும் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. எனிவேஸ் தன்னுடைய படம் வெற்றி அடையணும் அப்படின்ற இதுக்காக தான் சாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காரு. நம்மளும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். ஆகஸ்ட் 14 சூப்பர் ஸ்டாருடைய நடிப்புல சூப்பர் டூப்பரான கூலி படம் ரிலீஸ் ஆக ரெடியா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு சிட்டி ஃபாக்ஸ் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.